Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 1 அதில் எக்ஸாம்பிள் 1.37 பார்க்க போகிறோம். இங்கே டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 ஈக்குவேஷனையும் நாம் வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். தட் இஸ் ஏஓ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை ஃபர்ஸ்ட் காலமில், ஒயோட கோஎஃபிஷியன்ஸை செகண்ட் காலமில், ஜெட்டோட கோஎஃபிஷியன்ஸை தேர்ட் காலமில் எழுதிட்டு லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ஸை எழுதிக்கிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இருக்குது. ஸோ இந்த 1 யூஸ் பண்ணி இதுக்கு கீழே இருக்கிற 3 எலிமெண்ட்டையுமே 0 பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அப்போ R2 goes to R2 minus 2R1, R3 goes to R3 minus 3R1, R4 goes to R4 minus 6R1. அப்போ நான் இப்போ ரூல் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோக்கு நான் எந்த ரூலுமே எழுதாததால் அந்த ரோவை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரோக்கு 2 minus 2 0, minus 3 minus 2 minus 5, 1 plus 4 5, 0 minus 0 0. அடுத்தது R3 பார்த்தீங்கன்னா 3 minus 3 0, minus 7 minus 3 minus 10, 10 ப்ளஸ் 6 அப்போ 16 ஆகிடும். இது 0 வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 minus 6 0, minus 9 minus 6 அப்போ minus 15, 10 ப்ளஸ் 12 அப்போ 22, அடுத்தது 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை 1 பண்ணுறதுக்காக த்ரூ அவுட் டிவைடட் பை 5 பண்ண போகிறேன். அதே போல் R3 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதால இது நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் கொஞ்சம் சிம்பிளாக ஆகும். அதனால் நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ R2 goes to R2 டிவைடட் பை 5. அப்போது இது 0, இது -1, இது +1, இது 0 ஆகிடும். R3 goes to இதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ இது -5 ஆகிடும், இது 8 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல -1 இருக்குது. இதை யூஸ் பண்ணி இதை ரெண்டுமே நான் 0 பண்ணுறதுக்காக R3 goes to R3 minus 5 R2, அதே போல் R4 goes to R4 minus 15 R2. ஸோ R1 R2 as it is காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ரூல் அப்ளை பண்ண போகிறேன். 0 minus 0 0 வந்துடும், -5 plus 5 0 வந்துடும், 8 minus 5 அப்போ 3 ஆகிடும், 0 minus 0 0 ஆகிடும். அதே போல் R4க்கு 0 minus 0 0 வந்துடும். ஸோ -15 இது ப்ளஸ் 15 அப்போ 0 ஆகிடும். 22 minus 15 7 ஆகிடும். ஸோ 0 minus 0 0 வந்துடும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்லான் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது இந்த நம்பரை 0 பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணால் இதை இன்டூ 7 இதை இன்டூ 3 பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணோம்னா 0 ஆகிடும். ஸோ R4 goes to 3R4 minus 7R3. ஸோ 3 ரோவையும் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது 0 minus 0 0, இது 0 minus 0 0, இது 21 minus 21 0 ஆகிடும், அடுத்தது 0 ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 3ஆக இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏஓவும் 3ஆக இருக்குது. ஸோ சிஸ்டம் ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். இந்த மாதிரி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு 2 கேசஸ் தான். ஒன்று ட்ரிவியல் சொல்யூஷன், இல்லைனா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ரேங்க் ரெண்டுமே 3ஆக வரப்போ அது உங்களுக்கு ட்ரிவியல் சொல்யூஷனில் வந்துடும். தேங்க்யூ சில்ட்ரன்.